நண்பர்களே, டிசிஎம் அது டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அது இந்த கோஆபரேட்டிவ் யூனியன் மூலமாக தான் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் தேதி வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 22 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு ஸ்பாட் அட்மிஷன்லேயே இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ரெகுலர் தான் பண்ண முடியும். உங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் 2 செமஸ்டர் வந்துடும். எதுக்குங்க இந்த விஷயத்தை இப்ப சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளுக்கான போட்டித் தேர்வு வந்து அறிவிப்பு வந்து வரப்போகுது. ஆகஸ்ட் 6 நோட்டிபிகேஷன் வருது. அக்டோபர் 12 எக்ஸாம். ஸோ இந்த கூட்டுறவு துறை சார்ந்த எந்த ஒரு அரசு வேலைக்கு போகனாலும் இந்த கோஆபரேட்டிவ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டோ, பிஏ கோஆபரேஷன், எம்ஏ கோஆபரேஷன், பிகாம் கோஆபரேட்டிவ், எம்காம் கோஆபரேட்டிவ் இந்த மாதிரி படிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை. இதுல வந்து இந்த கோர்ஸோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணாலே ஜாயின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீ ரிசிப்ட் வச்சிருந்து கூட கடந்த ஆண்டு 2023 அப்ளை பண்ணி வேலையெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலே நீங்க வந்து கோஆபரேட்டிவ் எக்ஸாம் எழுதலாம். இப்போ வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க. இந்த கோர்ஸும் நீங்க ஜாயின் பண்றதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டுறவு வங்கி துறையில வந்து பணிபுரி நினைக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணுங்க. 6 வந்து நோட்டிபிகேஷன் வருது. அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? எப்படிங்க அவ வேலை போட்டு கொடுப்பாங்க? நான் தான் கோர்ஸே இப்பதானே ஜாயின் பண்ணேன்னா, நீங்க ஒரு பாண்டு நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டீங்க, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு செலக்ஷன் லிஸ்ட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாண்டு மாதிரி எழுதி வாங்கிடுவாங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே நீங்க ஜாயின் பண்ற மாதிரி வந்து ஒரு பாண்டு போட்டுருவாங்க. சரிங்களா? கடந்த முறை அப்படிதான் பண்ணாங்க. ஸோ அதே போலதான் இப்பயும் பண்ண போறாங்க. கூட்டுறவு வங்கிகள்ல கூட்டுறவு துறையில பணிபுரி நினைக்கிறவங்க வெறும் டிகிரி மட்டும் படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. இந்த கூட்டுறவு கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கூட்டுறவு மேலாண்மை அது வந்து படிச்சவங்க, படிக்க போறவங்க, அது கோர்ஸ் ஜாயின் பண்ணி இப்ப கரண்டா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இப்ப ஜாயின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டினவங்க எல்லாம் இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை ஆவாங்க. சரிங்களா? அதனால இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பா இந்த போட்டித் தேர்வுக்கு, குறிப்பா வந்து கூட்டுறவு சொந்தமான கூட்டுறவு வங்கிகளுக்கான போட்டித் தேர்வுக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து இணைந்து பயன் பெறலாம். நமக்கு தேர்வு தேதி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 12 தேர்வு தேதி உத்தேசமா நிர்ணயிச்சிருக்காங்க. அன்னைக்கு அதே டேட்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் மாறுபடலாம். ஓகேவா? ஆனா நீங்க இந்த கோர்ஸ் வந்து அந்த அறிவிப்பு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிற அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அதுக்கு எங்கெங்க போய் அப்ளை பண்ணணும்னா, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன், அது டிஎன்சியூ அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. சரிங்களா? டிஎன்சியூ அப்படிங்கிற கூகுள் அடிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் அதுலயே வரும். அதுலயே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். உங்க மாவட்டத்துல எங்க இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்கிற லிஸ்ட்டுமே அதுல போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 25 கோஆபரேட்டிவ் யூனியன் இருக்கு. நீங்க வந்து உங்க மாவட்டத்தில் இருக்க பக்கத்து மாடல் எது இருக்கோ நீங்க போன் பண்ணி கேட்டு ஸ்பாட் அட்மிஷன் கூட போட்டுக்கலாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. விருப்பம் உள்ளவங்க இருந்து பயன்பெறலாம். நம்ம வந்து கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் பெயின் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறுங்க. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் தேவைன்னா அவங்களுக்கும் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.